அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கும்போது தமிழில் நம்மளால் கண்டிப்பாக 90+ கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்திருக்கும். முக்கியமாக நம்ம பெய்ட் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் எப்போதும் சொல்கிறது தான், தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த 100க்கு 100 அப்படி இல்லைனா 95+லாம் கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி படித்தோன்னா நிச்சயமாக 90+ வந்து ஈஸியாக எடுக்கலாம். சரிங்களா? அப்போ தமிழில் 90+ எடுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும், என்னென்ன படிக்கணும், என்னென்ன படிக்க தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் சில எக்ஸாம்பிள்ஸோட கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நான் தமிழுக்கு நியூவாக ஒரு பேட்ச் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த பேட்சில் ஜாயின் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க மெசேஜில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வந்து இந்த வேர்ச்சொல், அதுக்கப்புறம் எதிர்ச்சொல், குறில் நெடில் வேறுபாடு, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை. உங்களை நம்பி தானே நான் அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணேன். இப்போ இதெல்லாம் நான் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போது வேர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் நான் ஓவரால் பேட்சுக்கும் சரி, இதுக்கு முன்னாடி தமிழுக்கு ஒரு பேட்ச் போட்டிருந்தோம், வாழ வைக்கும் தமிழ்னு, அந்த பேட்சுக்கும் சரி, இப்போ நாம் போட்டிருக்க இந்த தமிழ் பேட்சுக்கும் சரி, வேர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் நான் அவுட் சோர்ஸ் எதுவுமே கொடுக்கல. சரிங்களா? கிளாஸ் மட்டும் எடுத்திருப்பேன். கிளாஸில் வேர்ச்சொல்னா என்ன அப்படின்ட்டு ஜென்ரலாக சொல்லியிருப்பேன். ரைட்டுங்களா? ஏன் வேர்ச்சொல்லுக்கு நான் அவுட் சோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா, இப்போது போன குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ச்சொல் டாப்பிக்லேருந்து ஒரே ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓலக்கம்னு நினைக்கிறேன். ஓலக்கம்னு ஒரு சொல் கொடுத்துட்டு அதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து குரூப் 2 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ச்சொல் டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கூட கேட்கல. சரிங்களா? கொஷினே வரல. இப்போ வேர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் அவுட் சோர்ஸ் இருக்குது. சரிங்களா? வேர்ச்சொல் கட்டுரைகள்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதேமாதிரி வேர்ச்சொல் அகராதின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இதில் இந்த வேர்ச்சொல் கட்டுரைகள் புத்தகம் பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். வாழ்க்கையே வெறுத்துருவீங்க. ஏன்னா அதில் கொடுத்துருக்கிறதுல எது வேர்ச்சொல், எது சொல்லோட பொருள்னே நமக்கு தெரியாது. நீங்கள் வேணால் அந்த புத்தகத்தை எடுத்து பாருங்கள், இன்டர்நெட்லேயே இருக்கும். சரிங்களா? அதை எடுத்து பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா அப்படியே தலைவலி வரா மாதிரி இருக்கும். அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300 சொச்சம் பக்கம் இருக்கும். 322 நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்போது 300 சொச்சம் பக்கம் இருக்கிற ஒரு கன்ஃபியூஸ்டான புக்கை நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதிலேருந்து ஒரு 5 கொஷின் வந்தால் பரவாயில்ல, இல்லை ஒரு மினிமம் ஒரு 3 கொஷின் வந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் நமக்கு பாருங்கள், போன குரூப் 4ல் ஒரே ஒரு கொஷின் தான் வந்திருக்கு. அதே மாதிரி குரூப் 2ல் கொஷினே வரல. ஈவன் அந்த குரூப் 4ல் வந்த கொஷினே நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்காமல் போனால் கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கெஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஈஸியாக தான் இருந்தது. சரிங்களா? ஏன்னா வேர்ச்சொல்னா என்னென்னு நம்ம கிளாஸில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த லாஜிக்கை வச்சே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதெல்லாம் திங்க் பண்ணி தான் நான் என்ன பண்ணேன்னா, வேர்ச்சொல்லுக்கு இப்போதைக்கு அவுட் சோர்ஸ் கொடுக்கல. சரிங்களா? என்னுடைய சஜஷனும் இது தான். வேர்ச்சொல்லுக்கு வந்து நீங்கள் இந்த வேர்ச்சொல் கட்டுரைகள், அதேமாதிரி வேர்ச்சொல் அகராதிலாம் இப்போதைக்கு படிக்க வேணாம். குரூப் 2 எக்ஸாம் வரட்டும். நமக்கு நான் லக்கிலி வந்து குரூப் 2க்கு அப்புறம் தான் குரூப் 4 வரப்போகுது. சரிங்களா? அப்போ குரூப் 2 வந்து நம்ம ஒரு ரிஹர்சலாக பார்த்துக்கலாம். நான் வந்து அந்த பிளானில் தான் இருக்கேன். அதேமாதிரி நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இப்போ இப்படி வச்சுக்கலாம். குரூப் 4ல் வேர்ச்சொல்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்களா, சப்போஸ் இந்த டைம் அது அப்படியே டபுள் ஆகுதுன்னே வச்சுப்பேன். இப்போ இந்த குரூப் 4லையோ இல்லை குரூப் 2லையோ வேர்ச்சொல்லேருந்து 2 கொஷின் கேட்குறாங்களே வச்சுப்போம். அந்த 2 கொஷினில் எப்படியும் ஒரு கொஷினுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம வேர்ச்சொல்னால் என்னென்னு பேசிக்ஸ் சொல்லியிருக்கோம்ல, அதை வச்சே கண்டிப்பாக ஒரு கொஷினுக்கு நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு கொஷினாவது ஸ்கூல் புக்லேருந்தே எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 கொஷின் கேட்கும் பட்சத்தில் ஒரு கொஷினுக்காவது நிச்சயமாக நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியும். அப்போ மிச்சம் இருக்கிற அந்த ஒரு கொஷினுக்காக 300 பக்கம் இருக்கிற ஒரு புத்தகத்தை, அதுவும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கணுமா அப்படிங்கிறது அங்கே கொஷின். சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் யோசித்து தான் அந்த வேர்ச்சொல் கட்டுரைகள்ங்கிற அந்த புத்தகத்தையோ இல்லை வேர்ச்சொல் அகராதிங்கிற அந்த புத்தகத்தையோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலை. சரிங்களா? ஏன்னா இதில் வெயிட்டேஜ் இல்லை. இப்போ இதுவே வேர்ச்சொல் டாப்பிக்கில் ஒரு 4 கொஷினோ 5 கொஷினோ 2 எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்கன்னு வச்சிங்களேன், நிச்சயமாக நான் படிக்க சொல்லியிருப்பேன். பட் அந்த அளவுக்கு கேட்கல. ஸோ வெயிட்டேஜ் இல்லாதனால தான் நான் அது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அதை விட்டுட்டேன். ரைட்டுங்களா? இப்போ அதே மாதிரியே அடுத்து எதிர்ச்சொல்லுக்கும் அவுட் சோர்ஸ் இருக்குது. எதிர்ச்சொல் சுவடியோ சம்திங் ஏதோ ஒரு புத்தகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கும் வந்து நான் எதுவும் அவுட் சோர்ஸ்லாம் கொடுக்கல. ஏன் அப்படின்னா 2 காரணம் இருக்குது. முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து குரூப் 2லையும் சரி குரூப் 4லையும் சரி அவங்க எதிர்ச்சொல்லிருந்து கேட்டிருந்த கொஷின் ஃபுல்லாகவே நம்ம ஸ்கூல் புக்கை படித்தாலே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். நான் வேணால் காட்டுறேன் பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா போன குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஷின். இது கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். செற்றம்ங்கிற சொல்ல கொடுத்துட்டு அதில் எதிர்ச்சொல் கேட்டிருந்தாங்க. இப்போ ஸ்கூல் புக்லேயே செற்றம்ங்கிற சொல்லுக்கு மீனிங் இருக்கும். சரிங்களா?
2-3 இடத்துல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சினம்னு ஒரு அர்த்தம் இருக்கும், கருவுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகைன்னு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போ செற்றம்ங்கிற சொல்லுக்கான இந்த 3 பொருளும் உங்களுக்கு தெரிஞ்சாலே, இப்போ நான் சொன்ன 3 பொருளுமே ஸ்கூல் புக்லேயே இருக்குது, வேறு வேறு இடத்துல இருக்கும். இந்த 3 பொருளும் தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக எதிர்ச்சொல்ல கெஸ் பண்ணி போட்டுடலாம். சரிங்களா? இப்போ அதேமாதிரி இந்த கொஷின் பாருங்கள். ஸோ ஒரு 3 லைன் கொடுத்துட்டு அதில் இருக்கிற எதிர்ச்சொல்லை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ உறவோர்னா மன வலிமை உடையோர், அறிவுடையோர் அப்படிங்கிற மாதிரியான பொருள் வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கும். சரிங்களா? மடந்தைனா பெண்ணுன்னு நமக்கு தெரியும், அதுவும் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். மடவம்னா என்ன? அப்போ மடவார் பொறை அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. மடவார்னா அறிவற்றோர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ அதோட வேர்ச்சொல், அந்த மடவாருங்கிறதுடைய வேர்ச்சொல்னு வச்சுக்கலாம் மடவம்ங்கிறத. இப்போ மடவம்னா சம்திங் அறியாமை, அறிவின்மை அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறது. சரிங்களா? ஸ்கூல் புக்கை நம்ம படிக்கிறோம், அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இந்த டேலண்ட்டை தான் நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த கொஷினுக்கு நான் அப்படி தான் ஆன்சர் பண்ணேன். உறவோருங்கிறது மனவலிமையுடைய, அறிவுடையோருங்கிறது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. மடவம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்கூல் புக்கில் இல்லை, ஆனால் மடவார்னு இருக்கும். சரிங்களா? அறிவற்றோர் அப்படிங்கிற மாதிரி வரும். மடந்தைனா பெண்ணுங்கிறதும் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஸோ அப்போ நம்ம படித்ததை வச்சு 2-3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கால்குலேட்டிவ் கெஸ்ஸிங்கில் இது ஆன்சராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து தனியாக எதிர்ச்சொல்லுக்குன்னு உள்ள அந்த அவுட் சோர்ஸை படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அப்படியே வந்து குரூப் 2வையும் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போன குரூப் 2 எக்ஸாமுடைய கொஷின். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேளிர்னு ஒரு சொல் கொடுத்து அந்த சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருந்தாங்க. கேளிர்னா உறவினர்னு அர்த்தம். இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சரிங்களா? இப்போ உறவினருக்கு ஆப்போசிட் என்ன வரும்? பகைவர்னு வருமா? நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன் படி பார்த்தா உறவினருக்கு ஆப்போசிட் பகைவர் தான் வரும். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம தனியாக அவுட் சோர்ஸ்லாம் படிக்க தேவையில்லை. ஸ்கூல் புக்கை ஒழுங்காக படிச்சிருந்தாலே இந்த கேளிருக்கான மீனிங் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மீனிங்கை வச்சு அதுக்கான ஆப்போசிட் என்ன அப்படின்னு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதுலேயே இன்னொரு கொஷின் கூட இருந்தது, ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். எதிர்ச்சொற்களை வந்து பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அணுகு. அணுகுனா கிட்டக போகிறது, நெருங்கி போகிறது. அப்போ ஆப்போசிட் என்ன வரும்? விலகுன்னு வரும். அடுத்து ஐயம்னு இருக்கா? ஐயம்னா சந்தேகம்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? தெளிவாக இருக்கிறது, தெளிவு. ஊக்கம்னா சுறுசுறுப்பாக இருக்கிறது, ஆப்போசிட் சோர்வு வரும். உண்மைனா பொய்மை. இப்போ இதில் இருக்கிற எல்லா வேர்டுமே நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சரிங்களா? இந்த மீனிங் மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக வந்து ஆப்போசிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டு தானே? அப்போ நமக்கு குரூப் 2 எக்ஸாம்லேயும் சரி, குரூப் 4 எக்ஸாம்லேயும் சரி, எதிர்ச்சொல் டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிருந்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ நான் இந்த எதிர்ச்சொல்லுக்கு தனியாக அவுட் சோர்ஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு அகராதி படிக்க சொல்லியிருக்கோமா, அந்த அகராதி படிச்சிங்கன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருளுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஒரு சொல்லுக்கான பொருள் என்னன்னு தெரிஞ்சிட்டாலே அதுக்கான எதிர்ச்சொல் என்னங்கிறத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? நான் சொல்கிறது கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சொல்லுக்கான மீனிங், இப்போ இதில் ஐயம்னு ஒரு சொல் இருக்குது. ஐயம்னா சந்தேகம்ங்கிற அந்த பொருள் நமக்கு தெரிஞ்சிட்டா அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்னு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம் தானே? ஸோ அது மாதிரி நம்ம இப்போ அகராதி படிக்கும்போது ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளை படிக்கிறோம். அப்போ அதை வச்சு நிச்சயமாக நம்மளால் எதிர்ச்சொல்ல ஓரளவு கெஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து எதிர்ச்சொல்லுக்கெல்லாம் தனியாக அவுட் சோர்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னால் சொல்லிக்கிட்டே போக முடியும். இப்போது ஒரு சப்ஜெக்ட்லாம் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்டை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணணும். இந்த சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் எடுத்து டீகோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் பண்ணிட்டு தான் தமிழுக்கு இந்த அளவுக்கு அவுட் சோர்ஸ் படித்தா போதும் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். நானே ஒத்துக்கிறேன், நான் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுவும் இன்னும் சில டாப்பிக்லாம் வந்து நான் அவுட் சோர்ஸே கொடுக்கல. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தமிழ் சிலபஸில் வந்து ஓமை தொடர்னு ஒரு டாபிக் இருக்கும், மரபு தொடர்னு ஒரு டாபிக் இருக்கும், அதேமாதிரி பழமொழிகள்னு ஒரு டாபிக் இருக்கும். இதில் மரபு தொடருக்கு நான் அவுட் சோர்ஸ் கொடுத்துருப்பேன், ஆனால் ஓமை தொடருக்கு கொடுத்துருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா ஓமை தொடர் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படிக்காமல் போனால் கூட ஓரளவுக்கு கெஸ் பண்ணியே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் மரபு தொடருக்கு அந்த மாதிரி பண்ண முடியல. ஏன்னா அந்த மரபு தொடர் அகர்வரிசைங்கிற புக் இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற மரபு தொடர் தான் நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. பட் அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி இப்போ பழமொழிகளை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக கேட்குற பழமொழியை நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் அந்த பழமொழி 400ங்கிற புத்தகத்துலேருந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து நம்ம படித்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பழமொழி படிக்கிறதுக்கு அந்த பழமொழி 400 புத்தகத்தை நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் இந்த பழமொழி 400 புத்தகமே பார்த்தீங்கன்னா படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஏன் அதை நான் படிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்திலேருந்து குரூப் 4 எக்ஸாம், அதுக்கப்புறம் குரூப் 2 எக்ஸாம் 2 எக்ஸாம்லேயுமே கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் அதை அவாய்ட் பண்ணாமல் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா?
அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ஏன் தமிழில் எல்லாருக்குமே மார்க் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 டாபிக் தான் அதுக்கு காரணம். அதில் முதல் முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள். சரிங்களா? சிம்பிளாக வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதுலேருந்து எப்படியும் ஒரு 13 கொஷின் 14 கொஷின் கிட்டத்தட்ட கேட்குறாங்க. நான் சொல்கிறது கலைச்சொற்கள், அதுக்கப்புறம் இங்கே இந்த எளிய மொழிபெயர்ப்புன்னு இருக்குது பாருங்கள். இந்த 2 டாப்பிக்கையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த 2த்தையும் சேர்த்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 13-14 கொஷின் வந்துடுது. அங்கே தான் வந்து பயங்கரமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அடி வாங்கிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லும் பொருளும் மயங்கொலி சொற்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த டாபிக் வந்து நம்ம கொஞ்சம் கோட்டை விட்டுறோம். அப்போ நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய ஏரியாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான், கலைச்சொற்கள், சொல்லும் பொருளும், மயங்கொலி சொற்கள். ஸோ இதை தான் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதனால தான் நம்ம டெஸ்ட் சீரியஸ்லேயும் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, எல்லா டெஸ்ட்லேயுமே வந்து இந்த மயங்கொலி சொற்கள், அதுக்கப்புறம் வந்து சொல்லும் பொருளும், கலைச்சொற்கள்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஷெடியூலை நான் ரெடி பண்ணியிருப்பேன். மற்ற அவுட் சோர்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பேன். பட் இது வந்து எல்லா டெஸ்ட்லையும் கண்டினியூ ஆகிற மாதிரியே கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது நான் நல்லா தமிழ் சிலபஸை அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த அளவுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் படித்தா போதும். இதுக்கெல்லாம் வந்து அவுட் சோர்ஸே படிக்க தேவையில்லை, எப்படியும் பசங்க கெஸ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கம்மியாக வந்து அவுட் சோர்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நிறைய டாபிக் வந்து நான் அவுட் சோர்ஸ் கொடுக்காததுக்கு காரணம் இதுதான். இப்போ அந்த ஊர் பேரின் மருவெலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து 2 எக்ஸாம்லேயுமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. பட் அதுக்குமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் ஊருக்கு மட்டும், கொஞ்சம் கஷ்டமான ஊருக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம குரூப்பில் நான் போட்டு விடுறேன். அதே மாதிரி இப்போது ஒரு 3 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து குரூப் 2 குரூப் 4ல் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எவ்வளோ எவ்வளோ கொஷின் கேட்டாங்க அப்படிங்கிறத ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப் நான் நம்ம பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு குரூப்பில் போட்டு விடுறேன். அதே மாதிரியே போன குரூப் 4 எக்ஸாம்லேயும் சரி, குரூப் 2 எக்ஸாம்லேயும் சரி, ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் நான் பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் குரூப்பில் போட்டு விடுறேன். இப்போ தமிழை நினச்சி உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுன்னா, நான் நம்ம குரூப்பில் போட்டு விட போகிற இந்த 3 பிடிஎஃப் ஃபைலையும் ஒரு வாரத்துக்கு அப்படி இல்லைனா ஒரு 10 நாளைக்கு டெய்லி எடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, அதே மாதிரியே ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் போன குரூப் 4 எக்ஸாமில், அதுக்கப்புறம் குரூப் 2 எக்ஸாமில் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டெய்லி சும்மா ஒரு வாரம் ஒரு 10 நாள் டெய்லி பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? பயம் போயிடும், உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். எங்கே நம்ம வீக்காக இருக்கோம், எங்கே நம்ம நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற அந்த உண்மை உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பயம் இல்லாமல் படிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த டாபிக்லாம் பாருங்கள், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படின்னு இருக்குது இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து அந்த தம்பி வந்து அவுட் சோர்ஸ் கேட்டிருந்தாப்புல. நான் ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த தம்பி கேட்டிருந்தாப்புல. இதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக அவுட் சோர்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டாப்பிக்லேருந்து குரூப் 4ல் ஒரு கொஷின், குரூப் 2ல் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆனால் 2மே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் படிக்காமல் போயிட்டு கூட அந்த 2 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அந்தளவுக்கு சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. இன்னொன்று, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அகராதி படிக்கும்போதே உங்களுக்கு கவர் ஆகிடும். அது இல்லாமல் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் எப்படி சிம்பிளாக தான் கேட்க முடியும். சரிங்களா? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பிடிஎஃப் போட்டு விடுறேன் பாருங்கள். நம்ம பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு வேணால் அதை ஃபுல்லாகவே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வேணாலும் ஒரு வீடியோ போட்டு விடுறேன். டைம் இருந்தால் போடுறேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க, பார்த்துக்கலாம். ஸோ வேறு என்ன இதில் சொல்கிறது, முக்கியமான டாபிக் வந்து நாம் கிளாஸ்லேயே கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? எதெல்லாம் கிளாஸ் எடுக்கணுமோ அது ஓரளவுக்கு நம்ம கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த கலைச்சொல், அதுக்கப்புறம் வந்து அகராதி, இதை மட்டும் படிச்சிருங்க. ஒரு கைடாக என்னால் இதுதான் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு சரியான பாதையை உங்களுக்கு காட்ட முடியும். அந்த பாதையில் கரெக்டாக போய் இந்த இலக்கை அடைகிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்கும். சரிங்களா?